Daily. Taste the Daily. நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதா லட்சுமியின் வேட்புமனு இன்று தேர்தல் அதிகாரிகளின் பரிசீலனைக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தலில் இருந்து வாபஸ் வாங்குவதற்காக திமுக தரப்பிலிருந்து பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டதாக வெளியான தகவல் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு நேரடியாக பதிலளிக்காத அவர், தனக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நடைபெற்ற தகவல் பரிமாற்றம் குறித்து தெரிவிக்க இயலாது என்றும், நம்பிக்கைக்குரியவர்கள் பற்றி வெளியில் தகவல் தெரிவிப்பது நாகரிகமல்ல என்று பதிலளித்தார். மேலும் தன்னிடம் யாரும் அவ்வாறு அணுகவில்லை என்று விளக்கமளித்த சீதா லட்சுமி, சின்னம் கிடைத்தவராக முறையாக தேர்தல் அதிகாரிகளின் அனுமதியை பெற்ற பிறகு பிரச்சாரத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இல்ல, இது உண்மையா பொய்யா அப்படிங்கறதுக்கு தாண்டி நான் அண்ணனுக்கு அனுப்பினேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது எனக்கும் அண்ணனுக்குமானது, சரிங்களா? அதனால இது நான் யாரையும் குறை சொல்லி இப்ப நான் திமுகவை இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி அடிச்சு அதனால வெற்றி பெறுவது எனக்கு அவசியம் இல்லை. நான் தத்துவார்த்த ரீதியாக திமுகவை எதிர்க்கிறேனே ஒழிய இங்க இருக்கக்கூடிய திமுக சொந்தங்களை ஒருபோதும் நான் வெறுப்பது கிடையாது. எல்லா உறவுகளையும் நேசிக்கிறேன். அதனால இது தேவையா இருக்கா அப்படின்னா இது இப்ப தேவையில்லாதான். என்னோட மக்களுக்கு இங்க நான் களத்துல என்ன செய்ய போறேன்னு கேளுங்க, நான் அதை சொல்றேன். பண்ருட்டியில் மாநில அளவிலான பூப்பந்தாட்ட போட்டியை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அரசினர் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் பண்ருட்டி நண்பர்கள் பூப்பந்து கழகம் மற்றும் கடலூர் மாவட்ட பூப்பந்து கழகம் இணைந்து நடத்தும் 10ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஒன் சீனியர் 50 பூப்பந்தாட்ட போட்டியை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் துவக்கி வைத்தார். பூப்பந்தாட்ட போட்டியில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 35 அணிகளாக ஏராளமானோர் ஆர்வத்துடன் பங்கேற்ற நிலையில் நிகழ்ச்சியில் உரையாற்றிய மாவட்ட எஸ்பி, விளையாட்டுப் போட்டியில் ஆர்வம் காட்டும் இளைஞர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்திலிருந்து நீங்கள் விலகி செல்லக்கூடாது. உங்களுடைய தன்னம்பிக்கை, தலைமை பண்பு எல்லாமே விளையாட்டில் வரும். விளையாட உங்கள் உடலும் உறுதி பெறும். அதனால இந்த விளையாட்டு போட்டிக்கு வந்திருக்க அனைத்து வீரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்கி குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையொட்டி தொடர் விடுமுறை என்பதால் புதுச்சேரியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இந்நிலையில் கடலானது வழக்கத்திற்கு மாறாக சீற்றத்துடன் அலைகள் ஆர்ப்பரித்து வருகிறது. இதனால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடலில் இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்கள் யாரும் கடலில் இறங்கி குளிக்காதவாறு பாதுகாக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரை பகுதியில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் கடும் பனிமூட்டத்துடன் கூடிய கடும் குளிர் நிலவிய போதும் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பொங்கல் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் இன்று பகல் நேரங்களில் சாரல் மழையுடன் கடும் பனிமூட்டம் நிலவியது. குறிப்பாக நகர பகுதிகளான ஏரி சாலை, அண்ணா சாலை, மூஞ்சிக்கல் மற்றும் அனைத்து மலை சாலைகளிலும் கடும் பனிமூட்டம் நிலவியது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டவாறு வாகனங்களை இயக்கி சென்றனர். மேலும் ஏரி சாலையில் பனிமூட்டத்திற்கிடையே படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர். திருப்பத்தூர் அருகே 42ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் விழா விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் அடுத்த பெரியகசி நாயக்கன்பட்டு கிராமத்தில் 42ஆம் ஆண்டு மாபெரும் எருதுவிடும் திருவிழாவினை மாவட்ட ஆட்சித்தலைவர் தர்பகராஜ் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரேயா குப்தா விழா குழுவினருடன் உறுதிமொழி ஏற்று கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்த எருதுவிடும் விழாவில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டு சீறிப்பாய்ந்து கூடின. மேலும் குறைந்த நொடியில் இலக்கை எட்டிய காளைகளுக்கு முதல் பரிசாக 55,555 ரூபாயும், இரண்டாவது பரிசாக 50,555 ரூபாயும், மூன்றாவது பரிசாக 40,550 ரூபாய் என மொத்தம் 36 பரிசுகள் வழங்கப்பட்டது.
இந்த எருது விடும் திருவிழாவை ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு ரசித்த நிலையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.